விட்டமின், மினரல்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு நுண்சத்துக்களை கொண்ட பழங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான பங்களிப்பை தருகின்றது. ஆனா எந்த பழத்தை எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த உணவு கூட சாப்பிடலாம், எந்த உணவு கூட சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய அறிவியலே இருக்கு. அந்த அடிப்படையில இரவு நேரங்கள்ல சில பழங்களை சாப்பிட்றதை தவிர்க்கணும்னு சொல்லப்படுது. இயற்கையான சர்க்கரை மற்றும் நார்ச்சத்து வாழைப்பழங்கள்ல அதிகமாவே இருக்கு. அந்த பழத்தை இரவு நேரத்துல சாப்பிடும் போது செரிமான அசௌகரியம் ஏற்படலாம். சிலருக்கு தொண்டையில் வீக்கமும் ஏற்படக்கூடும். தினமும் ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரை பார்க்க கூட தேவை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் நார்ச்சத்து நிறைந்திருக்கிற ஆப்பிள் இரவு நேரங்களில் சாப்பிடும் போது ஏப்பம், நெஞ்செரிச்சல் அல்லது அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடும். அது மட்டுமல்லாமல் அதிகமான இனிப்பு கொண்ட சப்போட்டா பழத்துல நார்ச்சத்தும் குறிப்பிடத்தக்க அளவுல இருக்கு. இரவு நேரத்துல இந்த பழத்தை சாப்பிடும் போது சர்க்கரை அளவுகள் அதிகரிச்சு உடல் ஆற்றல் அதிகரிக்கிறதால தூக்கத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும். நீர்ச்சத்தும் இயற்கை சர்க்கரையும் நிறையவே இருக்கிற தர்பூசணி வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்ற பழம். ஆனா இரவு நேரத்துல தர்பூசணி சாப்பிட்டா அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதனால சர்க்கரை அளவு அதிகமான உடல் உறுப்புகள் அதிக வேலை செய்ய வேண்டிய நிலை வந்துவிடும். நார்ச்சத்து நிறைந்திருக்கிற கொய்யா உடல் இயக்கத்தை வேகப்படுத்தி உடல் அசௌகரியத்தை உண்டு பண்ணும். கனிஞ்சு மென்மையா இருக்க கொய்யா பழங்கள் அந்த அளவுக்கு இடையூறு ஏற்படுத்தலனாலும் காய்வாட்டா இருக்கிற கொய்யா இரவு நேரத்துல சாப்பிட்டா வாய்வு பிரச்சனை ஏற்படுத்தும். பலரும் விரும்பி சாப்பிடுற அன்னாச்சி பழத்துல பிராம்லைன்னு சொல்லப்படுற என்சைம்ஸ் இருக்கு. வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலோ அதிக அளவுல சாப்பிட்டாலோ செரிமான பாதையில எரிச்சல், வீக்கம், நெஞ்செரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது போன்ற பல காரணங்களுக்காக குறிப்பிட்ட பழங்களை இரவு நேரத்துல சாப்பிடுறத தவிர்க்கணும் என்பதே உணவியல் நிபுணர்களுடைய அறிவுரையாயிருக்கு.